ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்குறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அரவணைத்தவரும் பிறருக்காக வாழ்ந்தவரையும் தான் புனிதர் என்கிறது தாயாம் திருச்சபை. புனிதரின் வாழ்க்கை மெழுகிற்கு ஒப்பானது. தன்னை அழித்துக் கொண்டும் பிறருக்காக வாழும் ஒரு அர்ப்பண வாழ்வு, அதுதான் புனித வாழ்வு. அன்னை தெரேசா 26 ஆகஸ்ட் 1910 யுகோஸ்லாவியாவில் உள்ள சகாப்சே நகரில் பிறந்தவர் ஆவார். அவர் இளம் வயதிலேயே கிறிஸ்தவ துறவியாகி பணியாற்ற வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டிருந்தார். கொல்கத்தா மாநகர் வரை சென்றார். அவர் நிர்மலா கான்வென்ட் பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்கினார். பின்னர் ஏழை எளிய குடிசை பகுதி மக்களின் உயர்வுக்காக தனது பணியை விரிவுபடுத்தினார். அன்னை தெரேசா கொல்கத்தா மாநகரின் சாலையோரங்களில் அனாதையாய் கிடந்த ஏழை எளியோர், முதியோர், தொழுநோயாளர் போன்றோரை தம் சகோதர சகோதரியை போல் தமது இல்லத்தில் சேர்த்து கொண்டார். அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவுவதோடு அவர்களின் அழுக்கு ஆடைகளையும் தானும் தன்னை போன்ற அருட்சகோதரிகளையும் துவைக்க வைத்து அணிய செய்தார். அன்னையின் இந்த அருள் தொண்டை எந்து பாராட்டி ஆகஸ்ட் 1926 பத்மஸ்ரீ விருது, மார்ச் மாதத்தில் 1983 நோபல் பரிசு போன்றவற்றை கொடுத்தார்கள். இவைகளில் கிடைத்த பணத்தையும் அன்னை இவற்றிற்கே செலவழித்தார். அன்னை தெரேசா மன்னிப்பதில் தியாகம் உள்ள மற்றும் படைத்தவர் அல்ல, மன்னிப்பதிலும் சிறந்தவர் தான் என்பது அவரது பல பொன்மொழிகளில் தெரிகின்றது. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். நீ பிறரின் குணாதிசயங்களை கணிக்க துவங்கினால் அவர்பால் அன்பு செலுத்த நேரம் இருக்காது. உன் மீது அன்பு கொண்டவர்களை நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை மிகவும் நேசி. தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே. மனிதர்களின் குணாதிசயங்களை கணிக்க துவங்கினால் அவர்பால் அன்பு செலுத்த நேரம் இருக்காது போன்ற பழமொழிகள் போன்ற பொன்மொழிகள் அவருடைய மன்னிக்கும் குணத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக உள்ளது. கிறிஸ்தவ சமுதாயம் பல துறவிகளையும் கன்னியர்களையும் மானிட சமுதாயத்தின் உயர்வுக்காக அளித்துள்ளது. அவர்களில் ஒருவர்தான் அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசாவிற்கு போப்பாண்டவர் பரிசாக அளித்த மகிழ்வூர்தியை விற்று அந்த பணத்தையும் ஏழைகளுக்காக கொடுத்தார் அன்னை தெரேசா. அன்னை தெரேசா இறந்த போது உலகமே அழுததாம். ஆம், மனநலம் குன்றியவர்கள் கூட இன்னும் புரியாமல் அழுதார்களாம். அன்னையின் அன்பு ஒன்றே மனநலம் குன்றியவர்களை கூட அழ செய்தது. நம்மை அதை நினைத்து பார்க்க வைக்கின்றது, நம் சிந்தனையை தூண்டுகின்றது. அன்னையின் அன்பு ஒன்றே நம் அனைவர் மனதிலும் இருக்கின்றது. நாம் அனைவரும் அன்னையை பின்பற்ற வேண்டும் என்றால் ஏழை எளியோரை நேசிப்போம், நம்மால் முடிந்த உதவியை செய்வோம், பிறருக்கு ஒரு அர்ப்பண வாழ்வாய் வாழ்வோம். வாழ்க அன்னை தெரேசா, வளர்க அவருடைய மதிப்பீடுகள். நம்மிடையே நன்றி. நான் சாஃப்ரன் லாஜே தூய லூர்தனை திருத்தலத்தில் 8ஆம் வகுப்பு மறைக்கல்வியை பயின்று வருகிறேன். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித என்று இன்று மதியத்திற்கு மேல் பட்டம் சூட்டப்படும் அன்னை தெரசாவை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை எடுத்து கூற வந்துள்ளேன். இவர் இந்திய குடியுரிமை பெற்ற ரோமன் கத்தோலிக்க அருட்சகோதரி ஆவார். இவர் 1948 பிறர் அன்பின் பணியாளர் என்ற துறவற சபையை நிறுவினார். ஆகினும் இவரை சிறந்த சமூக சேவகி எனவும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பரிந்து பேசுபவர் எனவும் உலகம் புகழப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் மேல்காம் முக்ரிஜ் என்பவரின் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்ற ஆவணப்படம் தான். மக்கள் எல்லோரும் இவரை புகழ்ந்து வந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ சரிதை போலவே இவரும் பல விமர்சனங்களை சந்தித்தார். இத்தகைய விமர்சனங்களை சாட்டியவர்களில் முக்கியமானோர் கிறிஸ்டோபர் ஹிட்சிஸ், மைக்கேல் ஃபாரட்டி, அருப் சாட்டர்ஜி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளும் ஆவர். இவர்கள் முன்வைத்த முக்கிய விமர்சனங்கள் கருக்கலைப்பு எதிர்ப்பு பற்றியும் ஏழ்மை தரும் ஆன்மீக மேன்மையின் மீது அன்னை கொண்ட நம்பிக்கையையும் இறக்கும் தருவாயில் இருப்போருக்கு ஞானஸ்நானம் அளித்தல் போன்றவையாகும். இவர் அன்னை தெரசா துறவற சபையில் சேர்ந்ததற்கு
ஆண்டுகளுக்கு பின் அவரது தாயை சந்தித்ததே இல்லை. இவருக்கு நோபல் பரிசு கொடுத்த பொழுது அளிக்கப்பட்ட நோபல் ஓனர் விருதை கூட ஏற்காமல் அதற்கு பதிலாக $1,92,000 ஏழைகளுக்கு உதவுவதற்காக கேட்டு வாங்கினார். ஒரு முறை திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இவரை சந்திக்க வந்த பொழுது அவர் கூறிய பதில் என்னவென்றால், நான் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதில் பரபரப்பாய் இருப்பதால் தற்பொழுது தந்தையை சந்திக்க முடியவில்லை என்று சொல்லி அனுப்பினார். அன்னை தெரசா 18 முறை டாப் 10 மகளிர்களில் இடம் பிடித்திருக்கிறார். இவர் இயேசுவின் அன்பின் வடிவம், அவதாரம். இவர் எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறார் என்பதை நான் ஒரு சிறு கதையின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அன்பை வெளிப்படுத்தும் அனைத்தையும் கொண்டு வாருங்கள் என்று 4 மாணவிகளை அனுப்பினார் ஆசிரியர். ஒரு மாணவியின் கையில் மலர் இருந்தது, இன்னொரு மாணவியிடம் வண்ணத்த பூச்சி இருந்தது, மற்றொரு மாணவியிடம் பறவை குஞ்சு இருந்தது. முதலில் கிளம்பி போன மாணவியோ கடைசியில் வெறும் கையோடு வந்தாள். கேட்ட பொழுது சொன்னால், நானும் மலரை பார்த்தேன், அழகாய் இருந்தது, செடியிலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். வண்ணத்து பூச்சியையும் பார்த்தேன், அழகாய் இருந்தது, சுதந்திரமாய் பறக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். பறவை குஞ்சையும் பார்த்தேன், தாய் பறவை தேடுமே என்று விட்டுவிட்டேன். அந்த மாணவியை அணைத்து கொண்டு ஆசிரியர் சொன்னால், அன்பு என்றால் இதுதான். நாம் ஒன்றையுமே கொடுக்க வேண்டாம், எதையுமே பறிக்காமல் இருந்தால் போதும், எதையுமே காயப்படுத்தாமல் இருந்தால் அது போதும். நாம் உலகிற்கு எதையேனும் கொடுக்க விரும்பினால் அன்பை கொடுப்போம். ஏனெனில் உலகில் எங்கும் பரவி கிடப்பது அன்பு ஒன்றுதான். உலகம் அதிகமாக ஏங்கி கிடப்பதும் அதே அன்பிற்காக தான். இங்கு ஒரு அன்பு பெருக்கு உண்டாக ஒரு வெள்ளப்பெருக்கு தேவையா? வெள்ளப்பெருக்கு இல்லாமலேயே நமது அன்பை பகிர்வோமா? எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை லைக் பண்ணுங்க, அன்பை ஷேர் பண்ணுங்க, பரலோகத்துக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க, சாத்தானை பிளாக் பண்ணுங்க, ஆத்துமாக்களை ஆட் பண்ணுங்க, பரலோகம் கண்டிப்பா உங்களுக்கு தானுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து திவ்யா. அன்னை தெரேசா உலகத்துக்கே கிடைத்த மாபெரும் கொடை எனலாம், இறைவனால் வழங்கப்பட்ட மாபெரும் பரிசு எனலாம். இவர் மாசிடோனியாவில் உள்ள ஸ்கோப்ஜே எனும் நகரில் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் நாள் பிறந்தார். இவரது தந்தையோ நிக்கோலோ, தாயின் பெயர் திரேனே. இவர்கள் இணையருக்கு கடைக்குட்டியாக பிறந்தவர் தான் அன்னை தெரேசா. இவரது மூத்த சகோதரின் பேரோ ஆகா விர்ஜினியோ. இவரது சகோதரர் பேரோ லாசர். இவர்களது குடும்பம் கேசர் என்பவரினால் மிகவும் கேசர் என்பவரின் கொடுகோல் ஆட்சியினால் மிகவும் துன்புற்றப்பட்ட நிலையில் தன் தாயையும் சகோதரியும் காக்க மறந்த நிலையில் அன்னை மிகவும் துன்புற்று கொண்டிருந்தார். தன் தாயையும் சகோதரர்களும் விட்டு என் பின்னே வாரும் எனும் இயேசுவின் திருவார்த்தைகள் நமக்கு ஞாபகம் வருகின்றது அல்லவா? இறைமகன் இயேசுவை போன்று இவரும் பல விஞ்ஞான கூறல்களாக பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார். இயேசுவுக்காக இவர் பல விஷயங்களை செய்து தனது தியாக உள்ளத்தோடு பணியாற்றி கொண்டிருந்தார். இவர்களுக்கு குருக்கள் என்றால் பிரியம். ஒரு முறை பாதிரியார் ஒருவர் எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கூறினார். அதற்கு அன்னை தெரேசா அவர்கள், உங்களது இதயங்களை அகலமாகவும் விரிவாகவும் பிரித்து வையுங்கள், அதில் இறைமகன் இயேசுவை தங்கும் அளவுக்கு அதில் இருக்க வேண்டும் என்று கூறினார். போகும்போது கையில் ஒரு விசிட்டிங் கார்டையும் கொடுத்துவிட்டு சென்றார். ஃபாதர், நம்ம ஒரு பெரியவர்களை பார்த்தா விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க, அதில் என்ன எழுதியிருக்கும்? பல தொலைபேசி எண்கள், அலைபேசி எண்கள், www.com என்று பல விஷயங்கள் எழுதியிருக்கும். ஆனால் அன்னை கொடுத்த மஞ்சள் அட்டையிலும் மௌனத்தின் கனி அன்பு, அன்பின் கனி ஜெபம், ஜெபத்தின் கனி சேவை, சேவையின் கனி அமைதி என்று எழுதப்பட்டிருந்தது. இதே போலவே சென்னையில் ஒரு பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஒருவர் இருந்தார். அவர் முன்னதாகவே அன்னை வருவதாக தெரிந்து கொண்டு முன்னதாகவே அன்னைக்காக காத்து கொண்டிருந்தார். அன்னை வந்தவுடன் அவர் பாதங்களில் விழுந்து
கண்களில் பொத்திக் கொண்டார். அவர் யார் தெரியுமா? யாரும் இல்லை, முன்னால் மறைந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். இப்படிப்பட்ட அன்னை அவர்கள் 1997 செப்டம்பர் 5 விண்ணகம் சென்றார். எல்லா இடத்தையும் தாயால் நிரப்ப முடியாது, ஆனால் தாயின் நிறத்தை எவராலும் நிரப்ப முடியாது என்ற நிதர்சனமான உண்மையை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் திவ்யா. எனது வயது 16. இன்று நான் பேச வந்திருப்பது அன்னை தெரேசாவை பற்றி, அவருடைய அருளாளர் பட்டத்தையும் அவரது புனித பட்டத்தையும் பற்றி பேச வந்திருக்கிறேன். அன்னை தெரேசா ஆகஸ்ட் 26, 1910 அல்பேனிய நாட்டில் குடியுரிமை பெற்றவரும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் அருள் சகோதரியும் ஆவார். இவரின் இயற்பெயர் ஆக்னஸ் கொன்சகா பொஜாக்சியோ ஆகும். இவர் 1950 அன்பின் பணியாளர் சபையை இந்தியாவில் கொல்கத்தாவில் அமைத்தார். 45 வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியவருக்கும் ஆதரவற்றவருக்கும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கும் தனது தொண்டினை ஆற்றி வந்தார். அதன் பிறகு இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் அன்பின் பணியாளர் சபையை துவக்கி வைத்தார். 1970 உலக அமைதிக்காகவும் 1970 சிறந்த சமூக சேவகர் எனவும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவருக்கும் பரிந்து பேசுபவர் எனவும் உலக புகழ் பெற்றார். அதன் பிறகு 1979 உலக அமைதிக்கான நோபல் பரிசினையும் 1980 சிறந்த குடிமக்களுக்கான பாரத ரத்னா விருதையும் பெற்றார். இதற்கு மெல்கம் முக்ரீச் என்பவரின் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்ற ஆவணப்படம் ஒரு முக்கிய காரணமாகும். அவரது இறப்பின் போது 123 நாடுகளில் 610 தொண்டு நிறுவனங்களை அன்பின் பணியாளர் சபை நடத்தி வந்தது. அன்னை தெரேசா செப்டம்பர் 10, 1946 தமது 1946 தியானத்திற்காக கல்கத்தாவில் இருந்து டார்ஜிலிங் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது அவரது உள்ளத்தை உணர்வை இவ்வாறு அழைத்தார். அழைப்புடன் நிகழ்ந்த அழைப்பு, அதாவது அவர் தனது கன்னி மடத்தை விட்டு வெளியேறி ஏழைகள் மத்தியில் சென்று உதவ வேண்டும். அது ஒரு கட்டளை. அதனை மறுதளிப்பது இறை நம்பிக்கையை மறுதளிப்பதற்கு சமம் என அவர் கருதினார். அவருக்கு பல புகழ்ச்சிகளும் விருதுகளும் வந்த வண்ணமாகவே இருந்தன. அவரது சேவையை பாராட்டி பாரத ரத்னா விருதும் உலக அமைதிக்கான விருதும் வந்து குவிந்து கொண்டிருந்தன. இருப்பினும் அவர் அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்னை தெரேசா அவர்கள் இதய கோளாறால் பாதிக்கப்பட்டு 1997 செப்டம்பர் 5 மரணமடைந்தார். அனைவருக்கும் என் எளிய காலை வணக்கம். ஒருமுறை மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சராக இருந்த டாக்டர் பி.சி. ராய் அவர்களிடம் செய்தித்தாள் நிருபர்கள் ஒரு வினா எழுப்பினர். நீங்கள் அயராது தொண்டாற்றுவதற்கு உந்து சக்தியாக இருப்பது எது? அதற்கு அவர், நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர், நீங்களே கூறுங்கள் என்றார். மகாத்மா காந்தி, ராஜீவ் காந்தி, ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோர்களில் ஒருவராக இருக்கலாம் என்றார். ஆனால் டாக்டர் பி.சி. ராய் கூறிய பதில் அனைவரையும் வியக்க செய்தது. அவர் கூறிய பதில், எனது வேலைகளை நான் செய்யும் போதும் எனது கடமைகளை நான் நிறைவேற்றும் போதும் என் உள்ளத்தில் நிறைந்து தோன்றுபவர் எளிமையின் திருவுருவம், ஏழைகளுக்கு தொண்டு புரியும் அன்னை தெரேசா. இவரே என் வாழ்வின் ஊந்து சக்தி என்றார். இவ்வாறு அனைவராலும் போற்றப்பட்ட அன்னை தெரேசா ஐரோப்பாவில் உள்ள யூஸ்கோலாவியா என்னும் நாட்டில் ஸ்காப்ஜோ என்னும் சிறிய கிராமத்தில் தந்தை நிக்கலோ தாய் திராணி என்னும் தம்பதியருக்கு 1910 ஆகஸ்ட் திங்கள் 26 பிறந்தார். இவர் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ஆக்னஸ் கொன்சகா பஜாஸ்கியூ. இவர் இளம் வயதிலேயே சொடாலிடி என்னும் கிறிஸ்தவ சபையில் சேர்ந்து இயேசுவின் எளிய வாழ்க்கை, போதனை ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொண்டார். இளம் வயதிலேயே ஆக்னஸுக்கு நீங்காத ஒரு கனவு இருந்தது. இந்தியாவுக்கு செல்ல வேண்டும், இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும், ஏழை எளியோருக்கும் நோயுற்றோருக்கும் கைவிடப்பட்டோருக்கும் பணியாற்ற வேண்டும் என்பதே அக்கனவு.
தனது கனவை நினைவாக்கிக் கொள்வதற்காக ஆக்னஸ் தம்மையே தயாரித்துக் கொண்டார். இறைவார்த்தையை வாசித்தார், ஆழமாக சிந்தித்தார், அதன் மதிப்பீடுகளை தெளிவாக புரிந்து கொண்டார். 1929ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் நாள் இந்தியாவில் காலடி வைத்தார். 1931ஆம் ஆண்டு மே 24ஆம் அன்று திரேசா என்னும் பெயர் தாங்கி லோரோட்டோ என்னும் துறவற சபையில் சேர்ந்தார். பின்னர் கல்கத்தாவில் உள்ள புனித மரியன்னை பள்ளியில் 17 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். பள்ளியில் பணியாற்றி கொண்டிருந்த போதே திரேசாவின் பார்வை பள்ளியை சுற்றியிருந்த ஏழைவாழ் மக்கள் மீது விழுந்தது. தந்தை ஜூலியன் என்று என்பவர் ஏழை குடிசையில் வாழ்ந்த மக்களுக்கு சேவை செய்தார். அவரின் சேவையை கண்டு இவர் மிகவும் வியந்தார். இதனால் அன்னை தெரேசாவின் உள்ளத்தில் ஏழை என்னும் சொல் எப்பொழுதும் நிலை பெற்றிருந்தது. ஏழைகளுக்காக தாமும் ஏழையானார். ஏழைகளோடு ஏழையாக வாழ்ந்தார். அவர்கள் மீது ஈடு இணையில்லா இரக்கம் கொண்டார். அவர்களோடு கனிவு காட்டினார். அவர் பணியில் பரிவும் பாசமும் விழுந்தன. ஏழைகளுக்கு செய்வதெல்லாம் இயேசுவுக்கே செய்வதாக உறுதி பூண்டார். இதன் விளைவால் 1946ஆம் ஆண்டு அன்பின் பணியாளர் என்னும் துறவற சபையை தோற்றுவித்து ஏழை எளியோருக்கும் நோயுற்றோருக்கும் இருக்கும் நிலையுள்ளோருக்கும் உதவி புரிந்தார். மேலும் கல்கத்தாவில் உள்ள மோட்டிஜில் என்னும் ஏழை மக்கள் வாழும் குடிசை பகுதியில் ஒரு குடிசையை வாடகைக்கு எடுத்து இருப்போர் இல்லத்தை நிறுவினார். இருக்கும் நிலையில் இருப்போருக்கு உணவும் மருந்தும் மன அமைதியும் தந்தார். மேலும் குழந்தை காப்பகங்கள், நோயாளர் இல்லங்கள், மருத்துவமனைகள் போன்றவை நிறுவினார். இவர் சேவை கல்கத்தாவில் இருந்து இந்தியா முழுவதும் பரவியது. இந்தியாவில் இவர் தொடங்கப்பட்ட சபைகள் அருகுபோல் வேறு ஊன்றியது. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட இச்சபை முழுக்க முழுக்க ஏழைகளுக்காகவே உதவியது. ஏழைகளுக்காக பணி செய்த அன்னை தெரேசாவின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. அவருடைய சேவையை பாராட்டி பல விருதுகளும், பத்மஸ்ரீ, அமைதி பரிசு, நேரு நினைவு பரிசு, நோபல் பரிசு, மேலும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருதாகிய பாரத ரத்னா போன்ற பட்டங்களும் அளிக்கப்பட்டன மற்றும் அன்னையின் தபால் தலையை வெளியிடப்பட்டது. இத்தனை அழியா புகழ் கொண்டாலும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை தெரேசா ஆகஸ்ட் 26, 1910ஆம் ஆண்டு பிறந்தார். அல்பேனிய நாட்டை பூர்வீகமாக கொண்டு உலகில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றார். இவர் இந்திய குடியுரிமை பெற்று உலகில் பல்வேறு சாதனைகளையும் விருதுகளையும் பெற்று வரும் அன்னை தெரேசாவுக்கு இன்று நாம் திருச்சபையிலும் ஒரு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தாலும் அவர் தம் கல்கத்தாவில் வறுமை தன்னை வாட்டி வதைத்ததாகவும் கூறியுள்ளார். அன்னை தெரேசாவுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டிருந்தன. இவருக்கு 1979இல் அமைதிக்கான விருதும் 1980இல் சிறந்த குடிமக்களான பாரத ரத்னா விருதையும் பெற்றிருந்தார். இவர் அன்னை தெரேசாவுக்கு எழுத்துக்களை அவர் தனிப்பட்ட நம்பிக்கைகளுக்கும் செயல்களுக்கும் மாறாக விளம்பரத்திற்காக பொய்யான வெளி தோற்றத்திற்காக ஆதரவர்களை கருதுகின்றன. அவரின் நண்பர்கள் ஒருவரான கடிதத்தில் எழுதியுள்ளார், இறை இயேசு உம்மீது தனிப்பட்ட அன்பை உடையவராயிருக்கிறார். ஆனால் என்னை சூழ்ந்துள்ள வறுமை என்னை பார்க்காதவர்களைப் போலவும் கேட்காதவரைப் போலவும் ஜெபித்தில் நாவை அசைத்தும் பேசுபவராகவும் இருக்க செய்கின்றன. கல்கத்தா நகரில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் அன்னை தெரேசா இறப்பின் வாயிலை முதல் இல்லத்தை ஏற்படுத்தினார். அன்னை தெரேசா தமது நாட்குறிப்பில் தனது முதல் வருடம் துன்பம் நிறைந்தது என்றும் வருமானம் இல்லாத காரணத்தினால் உணவுக்காகவும் ஏனைய பொருட்களுக்காகவும் யாசிக்க நேர்ந்தது என்றும் அவர் எழுதியுள்ளார். அன்னை தெரேசாவுக்கு வத்திக்கான் நகரில் புனித பட்டம் இன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம் திருச்சபையிலும் அன்னை தெரேசாவுக்கு புனித பட்டம் வழங்கப்பட்டதை முன்னிட்டு பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் திருத்தந்தை
பங்கு தந்தை ஜோ ஆண்ட்ரூ மற்றும் உதவி தந்தை பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு அன்னை தெரேசா. இறை இரக்க ஜூபிலியில் இரக்கமே உருவாய் அமர்ந்திருக்கும் இரக்கத்தின் தந்தை அவர்களுக்கும் இறை மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். அருளாளர்களும் புனிதர்களும் அடிக்கடி பிறப்பதில்லை, அப்படியே பிறந்தாலும் சாதனைகள் புரியாமல் மடிவதில்லை. இயேசு, புத்தர், காந்தி இவ்வரிசையில் தலைவர்களாகவும் புனிதர்களாகவும் அருளாளர்களாகவும் பிறந்த ஒரே பெண்மணி, நோபல் பரிசு பெற்ற புனிதை நம் அன்னை தெரேசா மட்டும்தான். இவர் 1910ஆம் ஆண்டு நிக்கோலா திரானா என்ற தம்பதிக்கு 3வது பெண் குழந்தையாக பிறந்தார். நிக்கோலா விவசாய தொழிலும் அரசியலும் ஈடுபட்டு வந்தார். அரசியல் சூழ்ச்சி காரணமாக உணவில் நஞ்சு கொடுத்து அவர் மறிக்கப்பட்டார். இதனால் தனிமரமாக திரானா அவர்கள் 3 பிள்ளைகளும் அறிவிலும் பக்தியிலும் வளர்த்து வந்தார். சிறு வயதிலேயே மரியன்னை சபை சொடாலிட்டியில் சேர்ந்து பக்தி வளர்ச்சியில் அன்னை தெரேசா வளர்ந்தார். ஸோ அன்னை தெரேசாவின் இந்த வளர்ச்சி லொரேட்டோ சபைக்கு வழிவகுத்தது. லொரேட்டோ சபையின் வழியே இந்தியாவிற்கு அவர் ஆசிரியர் பணிக்கு வர வழிவகுத்தது. இவ்வாறு அவர் பணி, ஆனால் அவருடைய எண்ணமோ ஆசிரியர் பணி செய்வது அல்ல. ஏழைகளை, சாமானிய மக்களாய் இருப்பவர்களை, ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களை சராசரி மனிதனாக உயர்த்த வேண்டும் என்பதே. இவ்வாறு வந்தவர் நிர்மல ஹிருதய், சிசுபவன் போன்ற தொழுநோயாளிகள் இல்லம் இவற்றை அமைத்தார். தொழுநோயாளிகள் இல்லத்திற்காக PC ராயிடம் 34 ஏக்கர் நிலத்தை பெற்றார். PC ராயிடம் ஒரு முறை நிருபர்கள், உள்நாட்டு வெளிநாட்டு நிருபர்கள், உங்களது 80வது பிறந்த நாளில் உங்களுக்கு யாருடைய நினைவு வருகிறது என்று கேட்டதற்கு, நான் பல பேரிடம் பழகியுள்ளேன். சுதந்திர போராட்டம் காரணமாகவும் அரசியல் ரீதியாகவும் ராஜீவ்காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு அனைவரிடம் பழகியுள்ள, ஆனாலும் இந்த 80வது பிறந்த நாளில் என் உள்ளத்தை உருக்குவது கருணை நிறைந்த அந்த முகம் அன்னை தெரேசா மட்டும்தான் என்றார். ஒருமுறை ராபர்ட் கென்னடி அன்னையை சந்திக்க நேரிட்ட போது தொழுநோயாளிகளின் இல்லத்தில் அன்னை தொழுநோயாளிகளின் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆர்வம் மிகுதியால் ராபர்ட் கென்னடி தன் கரங்களை நீட்ட, அன்னையோ கரைப்பட்ட தன் கரங்களை எவ்வாறு அவரிடம் கொடுப்பது என்று தயங்கி நிற்க, அவரோ கருணை தாயே, சேவைகளால் கரைப்பட்ட உன் கரங்களை தொடுவதில் நான் பெருமிதம் அடைகிறேன் என்று தழுதழுத்த குரலில் சொல்லது அனைவரையும் அந்த நேரத்தில் கண்ணீர் மல்க வைத்தது. அன்னையின் அறிவுரைகள்: வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருக்கட்டும், உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தவை என்றார். ஆகவே நாம் ஜெபிக்க மறந்தாலும் உதவுவதற்கு முன் வருவோம். நிர்மல ஹிருதய் இறக்கும் தருவாயில் ஏழை எளிய மக்கள், யாரும் உதவியற்ற மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே நிர்மல் ஹிருதய். இந்த அமைப்பில் ஒரு மனிதர் இந்துவாக இருந்தால் கடைசியில் அவருக்கு கங்கா தீர்த்தமும், ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் குரான் படித்தும் அவருடைய இறுதிச் சடங்கை அமைத்து வைத்தனர். இதற்கும் சில எதிர்ப்பாளர்கள் கிளம்பி வந்தனர். அப்போது இருந்த காங்கிரஸ் தலைவரிடம் அனைவரும் குற்றம் சாட்டவே, அவரும் அந்த இடத்தில் நிர்மல் ஹிருதயத்தில் வந்து அதை பரிசோதிக்க வந்திருந்தார். அப்பொழுது அன்னையின் சேவையை கண்ட உள்ள முருகி அவர் வெளியில் வந்து மக்களிடம் பேசியது: அன்னை செய்யும் சேவையை, அன்னை தெரேசாவை நான் இங்கிருந்து அனுப்பிவிடுகிறேன். அதற்கு பதிலாக உங்களுடைய தாய்மார்களையோ உங்களுடைய சகோதரிகளையோ இந்த சேவை பணியை செய்ய நீங்கள் அனுமதிப்பது இருந்தால் நான் அவர்களை அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னார். ஒருவரும் மறு பேச்சு பேச முடியாமல் அங்கிருந்து சென்று விட்டனர். இறக்கத்தான் போகிறோம், இரக்கத்தோடு வாழ்வோம் என்ற அன்னையின் செய்தியோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். நான் பேச போகும் தலைப்பின் பெயர் அன்னை தெரேசா. அகிலம் போட்டும் அன்னை தெரேசா. இந்தியா செய்த ஆயிரக்காலத்து தவம் அன்னை தெரேசா. இந்தியா செய்த ஆயிரக்காலத்து தவம் அன்னை தெரேசா. உலகத்து மொழிகள் ஒவ்வொன்றின் அகராதியிலும் சேவை என்பதற்கு தெரேசா என்ற பெயரை அர்த்தமாக கொள்ளலாம். ஒரு நாட்டில் பிறந்தவர் இன்னொரு நாட்டின் குடிமகள் ஆள்வது அறிவது. இறை இயேசுவின் போதனையை வாழ்ந்து காட்டியவர் அன்னை தெரேசா என்றால் அது மிகையாகாது. அன்னை தெரேசா யுகோஸ்லோவாக்கியா நாட்டில் ஸ்காப்சோ நகரில் நிக்கோலாஸ் திரானா தம்பதியருக்கு 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் நாள் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் அக்னஸ் கொன்சாக்கா என பெயரிட்டனர். சிறுமி அக்னஸ் சிறு வயதிலே மிகுந்த இறைபக்தி கொண்டவராக விளங்கினார். சிறு வயதில் தந்தையை இருந்தவராக தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவர்.
புனிதர்களின் வரலாற்றினை படித்து வந்ததா இவருக்கு துறவு வாழ்க்கை மிகவும் மிகவும் கனவாக இருந்தது, மிகப்பெரிய கனவாக இருந்தது. 1900 இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் மதிய வணக்கங்கள். யாம் பேச தேர்ந்தெடுத்த தலைப்பு அன்னை தெரசாவும் இன்றைய கருணையும். அன்னை தெரசா தனது சிறு வயதிலிருந்தே கருணை உள்ளமிக்கவராய் தியாக உள்ளம் கொண்டவராய் இருந்தார். தன் பள்ளி பருவத்திலேயே ஏழை மாணவர்களை கண்டு மனம் வெதும்பி நின்ற ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் அன்னை தெரசா. யாம் சிறுவயதிலிருந்தே ஒரு கன்னியஸ்திரி ஆக வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக தம் மனதில் கொண்டு கன்னியாகினார். தாம் துறவற சபையில் சேர்ந்த பொழுது அவர் ஏற்றுக்கொண்ட முதல் வார்த்தைப்பாடு ஏழைகளுக்கும் ஏழை எளியவருக்கும் நான் உதவி செய்வேன் என்பதே. அவர் உதவி செய்த கல்கத்தா வந்தபொழுது அவர் கண்ட முதல் காட்சி ஒரு ஏழையான குழந்தை குப்பை தொட்டியில் கிடந்ததை கண்டு மனம் வெதும்பி அந்த குழந்தையையும் அங்கு சூழ்ந்திருந்த மக்களையும் கண்டு கண்கள் கலங்கி வெதும்பி ததும்பி நின்ற ஒரு பெண்மணி அன்னை தெரசா. தாம் தொழுநோயாளிகளுக்கும் வீடு வாசல் இல்லாத அனைவருக்குமே தொண்டு செய்து தம் வாழ்நாள் முழுவதையும் அந்த மக்களோடும் தொழுநோயாளிகளோடும் தமது வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்த பெண்மணி அன்னை தெரசா. யாம் அவர் சென்று அந்த நிதி திரட்டும் பொழுது ஒரு பணக்காரர் ஒருவர், ஐயா எங்கள் குழந்தை ஏழை எளியவராக உள்ளனர், அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று அவர் கையை நீட்டிய போது அவரது கைகளில் காரி உமிழ்ந்தார். அதையும் ஏற்றுக்கொண்டார் அன்னை தெரசா. பின்பு அவர் கூறிய வார்த்தைகள், ஐயா எனக்கு கொடுத்து விட்டீர், எனது பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கூறிய வார்த்தை அப்பணக்காரரை மனம் நெகிழ செய்தது. பின்பு அவரும் அந்த குழந்தைகளோடும் தொழுநோயாளிகளோடும் தமது காலத்தை கழித்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி என்ற ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார் அன்னை தெரசா. அவரது கருணை இன்றும் நம் வாழ்விலும் நமது சமுதாயத்திலும் இயங்கி வருகிறது. கடந்த வருடத்தில் நாம் பார்த்திருப்போம், சாலை முழுவதும் வெள்ளமாக இருந்தது. யாரேனும் உதவி செய்ய வர மாட்டார்களா என்று அனைவரும் நின்ற பொழுது நமது இளைஞர்கள் முன்னிலை சென்று உதவி செய்ததை அன்னை தெரசாவின் கருணை என நான் நினைக்கிறேன். அவரது கருணை இன்றும் நம் வாழ்வில் நிலைத்து நிற்கிறது. உதவி செய்ய ஏங்கும் உள்ளங்களிடையே உதவி செய்ய முன்வந்த மக்கள் என்றும் நம் அன்னை தெரசாவை போற்றுகிறோம். அன்னை தெரசா கூறிய வார்த்தைப்பாடுகள், என்னால் இயன்றது உங்களால் இயலாது, உங்களால் இயன்றது என்னால் இயலாது, ஆனால் நாம் ஒன்று சேர்ந்தால் எல்லாமே இயலும் என்று கூறினார். ஆகவே அன்னை தெரசாவை போல் நாம் இதயம் நிறைய இரக்கம் சுமப்போம், இனித சமுதாயம் படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றிகளும் பாராட்டுகளும் மீண்டும் ஒரு முறையாக அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். யாராவது தமிழில் பேச உள்ளவங்க இருக்கிறீங்களா? நடுவர்களாக இருந்து உதவி செய்த நன்றிகளுக்கு நம்முடைய நன்றிகள். English speaking people are going to talk. For that the judges will be Father Edward and Brother John and Brother Henry. So three of them will judge these people. The first person will be Rowena Retrika. Then the next Laura, be ready. My name is Rowena Retrika.
I standard second standard. My age is 6. My name is Rovina Ritika. I stand before you to speak about Saint Mother Teresa. Mother Teresa was born on 26 August 1910, also known as Blessed Teresa of Calcutta. From today onwards, she is being canonized as Saint Mother Teresa. She was born in Republic of Macedonia. After having lived in Macedonia for 18 years, she moved to Ireland and then to India, where she lived for most of her life. Mother Teresa founded the Missionaries of Charity, a Roman Catholic religious congregation which in 2012 consisted of over 4,500 sisters and was active in 133 countries. There are homes for people with AIDS, leprosy, TB, orphanages and schools. Members must adhere to the vows of chastity, poverty and obedience, as well as fourth vow to give wholehearted free service to the poorest of the poor. On 19th October 2003, she was beatified as Blessed Teresa of Calcutta. Both during her life and after her death, Saint Mother Teresa was widely admired by many for her charitable work. Thank you. The next speaker is Laura, and Maria Nikita will be the next speaker. Good morning. Good morning to one and all present here. I am Laura. I am class 7th. Good morning to one and all present here. I am Laura and I am in class 7 and my age is 11. Mother Teresa says, I am a little pencil in the hands of a writing God who is sending a love letter to the whole world. Yes, indeed. She was a true humble angel who had lots of love for the mankind. Mother Teresa was a great woman and famous as one woman, one mission. She took a big step to change the whole world. She was born in South Yugoslavia in 1910. And she came to Calcutta at the age of 18 to pursue her life's mission for carrying the poorest of the poor. She saw the distress of the slum dwellers, which touched her heart deeply, and she started helping the poor people. She decided to make a dedicated group of sisters, which was later known as Missionaries of Charity. Missionaries of Charity helps the poor people who are unloved, uncared, and throughout the society. Mother Teresa was very religious and spent hours in praying and had a strong faith in God.
Mother Teresa was always smiling, humble, gentle, and loving to everyone. This angel of mankind died on September 5th, 1997. According to Matthew chapter 5 verses 7, blessed are the merciful, and they will receive mercy. This Lady of Mercy is canonized in this Jubilee year of mercy. In this Jubilee year of mercy. Thank you. Once said, by blood I'm an Albanian, by citizen an Indian, by faith I'm a Catholic nun. A very good morning to one and all present here. Me, Maria Nikita, studying in class 7, 12 years, here to present a small speech about Mother Teresa. Mother Teresa is a great lady with great tenure who has spent a whole life helping the poor and needy people. She was born on 26th of August 1910 in Macedonia. Her birth name was Agnes Nochi Bozakshiu. She was the youngest child of Nicole and Drona File Bozakshiu. She was a lady with great faith and trust in God and humanity. She spent lots of time in the church and never thought that she'd become a saint a day. Later, she had joined in Loreto Sisters from Dublin, where she got her name as Mother Teresa, after the name as Saint Teresa of Lisieux. When she had completed a work in Dublin, she came to Kolkata, where she spent her whole life in supporting the poor and needy people. She enjoyed 15 years of her life in teaching history and geography for the children studying in St. Mary's School for Girls. She worked hard for teaching the poor children in that area. Mother Teresa was an incredible woman. She was the person who showed the world the real religion of humanity. She was born in Skopje, a republic of Macedonia, but she chose to help the poor people of India. She was full of love, care, and sympathy of mankind. She always believed in God and worked hard in helping poor people. She involved in solving social issues and health issues for the poor people. She was born in a very strong family of Catholic faith and got strengthened and strong from a generation from her parents. She was a much disciplined and a faithful girl. She has done many helpful things for the people. Each of her life activity was revolved around God. She served deceased, poor, and the deceased people in the nation till the last breath. This angel of mankind died on September 5th, 1997. She will be remembered for her virtuous deeds forever and ever. Thank you. Everyone gathered here. My name is Mary Cecil of Standard 7. I'm here to talk about Mother Teresa. Mother Teresa was born on 27th August 1910 at Yugoslavia. Her childhood name was Agnes. She took a primary education at a government school in Yugoslavia. She came to Kolkata when she was just 18 years old and continued a life's mission of taking care of poor people. She became a teacher in St. Mary's High School at Kolkata in 1929. Soon, she became the principal of the school. She built a first home and a first school for slum children.
She was committed to become a nun in 1931 and chose the name Teresa to honor the patron saints of Australia and Spain. In 1950, she started the Order of Missionaries of Charity. She was a lady with great faith and trust in God and humanity. She took care of poor, deceased and needy people all over the nation till her last breath. She was awarded the Nobel Peace Prize in 1979. India announced the Bharat Ratna Award in 1980 for Mother Teresa. This angel of mankind died on September 5, 1997. She is remembered forever for her virtuous deeds. She is known all over the world for her virtue and love that she displayed on serving the poor people all over the world. The central government released ₹5 coin to commemorate the birth centenary of Mother Teresa. Thank you. The present speaker is Jerry Joseph, and the following will be Johanna Rossini. Good morning to the judges from the Old Testament and the apostles of Jesus Christ in the New Testament. I am Master Jerry Joseph of Standard 10 going to say the pillars of Mother Teresa. What is her deeds? What is her pillars? Mother Teresa was blessed and a saint who is commemorated today. Mother Teresa's first pillar is known as a sacrifice. We don't know the story about the broken legs of Mother Teresa. Mother Teresa was always walking with a foreigner a year. Once upon a time, a foreigner went with her throughout the slums. That time, by mistake, he saw her legs. Her legs was just tampered and her fingers were broken. That time, he was just scared and asked her, "What is the reason, mother?" She didn't answer. She smiled and with an answer and went away. But when she asked his sister, she answered that a foreigner always offers us a slippers to walk around the slums. We chose the best one, but mother always choose the least and the waste one. And when she wears it, she just feels uncomfortable. But with a smile, she offers it to God. She is the lover of God. She replied, "But what is a sacrifice?" Today, we remember Mother Teresa. We just give money. But when we see the poor in this, we just carrying out. This should be changed. Second pillar, Mother Teresa's acceptance. Once she went to a rich man for asking offerings for her orphanage. She asked, "Excuse me, can you give some money or some offerings to my children and the orphan?" The rich man spit it in her hands, but with a smile she said, "This is for me, but you forget to give for my children." He was shocked till her death. Till her death, he gave the money, and finally, till his death, he gave the half of his belongings in the name of Mother Teresa. But what we do? We disrespect our elders and we send them to orphanages. Old people are sent to orphanages, and young children and female children have been infanticide. This should be stopped. Third and the final pillar, Mother Teresa's prayer and faith-heartedness. Once a father asked Mother Teresa, "Mother, how do your sisters do this work?" She said, "When we get up, 1 hour, we need at least minimum 1 hour. We need to sit before the Eucharist, Lord, and offer this day to Him. Then this day will be in a successful manner." But we didn't offer ourselves. When you go inside the church, we'll start to dig and search, and we'll study the forward messages in WhatsApp, and we'll be reading Facebook and liking WhatsApps. What kind of behavior is this? In church, it should be strict and it should be prevented. Phones should not be used. Thank you and have a nice day. The current. Hello everyone, my name is Joanne Roshni and I'm going to speak about a lady who wore a sari, which was white sari with blue borders, which costed for just $1, and who smiled to everyone even though without discriminating.
is none other than Mother Teresa. She was born on 26th August 1910 and died on 5th September 1997. So she lived for 87 years and spent 18 years as an ordinary person and 69 years as a nun. She was born in Skopje, Republic of Macedonia, and she was baptized on 27th August, and she called that as the true birthday. Her father was a politician in Albanian community, and he died on 1919 when Mother Teresa was just 8 years old. According to the biography of Johann Graf, it said that Mother Teresa was fascinated by the biographies of all the missionaries around the world. So when she was 12 years old, when she was 12 years old, she decided that she must become a part of the religious life, and when she was 18 years old, she left her family and went to join the Sisters of Lorato in the Lorato Abbey in Ireland. She went to Ireland because the Lorato, if you want to be a part of the Sisters of Lorato, you're supposed to know English, because the school children in India are taught English. So when she was about to become a nun, she actually thought of keeping her name as Teresa de Legion, while another nun in that community already kept that name. So she took the French accent of that name, known as Teresa. Then she went to Darjeeling, and soon she went to in Darjeeling. She taught in St. Teresa's school, and which was next to her convent, and she went to Calcutta, where she taught the school students also, and something really disturbed her, even though she was really good in teaching. That was that there were feminine all around Bengal, and there were no proper unity between them. So she went to Vatican on 7th October to make her own congregation called as the Missionaries of Charity, and it was started with just 13 sisters, and now it has more than 4,000 sisters. Soon on, she also started Kaligat House, which was an abandoned temple, and that was a house for the people who were dying. And the Hindus were sprinkled with water of the river Ganges, and Muslims were read the Quran. So on 17th December 2015, the Vatican, the Pope of the Vatican, the Pope of the whole world declared that Mother Teresa is a saint, because a saint is actually given to a person who's done many miracles. So Mother Teresa is declared as a saint today, and she got many awards like Magsaysay Award, Bharat Ratna, Nobel Peace Prize. And once when she went for an interview, a person asked, how can we have peace all around the world? She said that go home and love your family. I would like to conclude by the word what actually inspires me about Mother Teresa. Not all of us are great persons, but we can do small things which does great work. Thank you. The present speaker is Sneha, and the next speaker will be Shalini. My name is Sneha. I'm standing in Standard 12. I'm here to, good morning to everyone gathered here. I'm here to share a few thoughts about a loving mother who came to save the poor. She's known as Mother Teresa. Agnes Gonza Bojaxiu was popularly known as Mother Teresa. She was born on August 26, 1910 at Skopje, Macedonia. She was the youngest of the 3 siblings, and her father was a successful merchant. At the age of 12, she wanted to be a missionary to spread the love of Christ. So, at the age of 18, she joined the Sisters of Lorato, an Irish community of nuns in India. After a few months of training at the Blessed Virgin Institute at Calcutta, she returned to India on May 24, 1931. She took her oaths as a nun from 1931 to 1948. She was also a teacher of geography and catechism at the St. Mary's High School at Calcutta.
Prevailing poverty in Calcutta had a deep impact on her mind. She also received permission from her superiors to devote herself to work among the poorest of the poor in the slums of Calcutta. She also started the open-air school for the homeless children and also received financial support from the church organization. Mother Teresa's work recognized acclaim throughout the world, and she also received a number of awards, the Nobel Prize Peace in 1979 and the Bharat Ratna in 1980. She started the Missionaries of Charity in 1950. Mother Teresa, on March 30, 1997, Mother Teresa stepped down from the Missionaries of Charity, and she died on September 5, 1997, just 9 days after her 87th birthday. Pope John Paul II, with the title Blessed Teresa of Calcutta, said that a second miracle is required for her to proceed to canonization. Here I come with some famous quotes of Mother Teresa. Be faithful in small things, because it is in them that your strength lies. Do not think that love, in order to be genuine, has to be extraordinary. What you have to do is to love without getting tired. For children have very little time for their parents. Parents have very little time for each other. There begins the disruption, the peace of the world. Every time you smile at someone, it is an action of love, a gift to that person. We ourselves think that what we are doing is just a drop in the ocean, but the ocean would be less because of that missing drop. Biggest disease is not leprosy or tuberculosis, but rather the feeling of being unwanted. Mother Teresa said that the biggest disease is to be nobody to anybody. Today's children are tomorrow's nation. Though we can't be Mother Teresa, but yet by following her ways and the codes of her life will successfully lead us to serve the poor. As children, we should not only excel in health and wealth, but also in faith. Service to poor is service to God. Thank you. Shalini. The next speaker will be Lancy. After. Hi, I'm Shalini. I'm studying in 7th standard. My age is 12. I'm going to talk about Mother Teresa. Mother Teresa was a very religious and famous woman who was also known as Saint of our Gathas. She had represented her whole life in front of us as a true mother by providing kind service to the needy and poor people of the Indian society. She is also popularly known as Saint of our times or Angel or Beacon in the world. Her birth name was Agnes Gonatsu Bojaxu, who later became as the Mother Teresa. After her great work and life achievement, she was born on 26th September in 1910. Mother Teresa decided to become a nun in her early age. She joined in next year, 1928, and then came to India, Darjeeling, and then to Kolkata. Finally, she got a message to live a united and serving needy people. From the God to on 10th September 1913. Thank you. One and all gathered here. My name is A. Lancy from St. Dominic Xavier Zone is here to talk about St. Mother Teresa. Mother Teresa was born in Yugoslavia on 26 August 1910. Her childhood name was Andrzej Gonzi Bojanziu. She took a primary education in a government school of Yugoslavia. Mother Teresa had a beautiful heart. She decided to work to eliminate the sufferings of the poor and the misery of the helpless. She stayed in India in a major position of her life. When she was 18 years old, a spiritual life of
A spiritual life of ministerials attracted her. In 1928, she came to Calcutta, now Kolkata, with a message of love. With a message of love. When she was working as a teacher in Calcutta, she saw the deliverers of the slum. Which touched her heart deeply. She resigned from the work, from the permission of the church, and stood almost the half feet at the half-clothed children. She converted herself to an Indian. She started to wear Indian clothing and tried to eat Indian food. In a short time, she became familiar to all as a social worker. She established a school for the poor children Afterward, she founded the ministerials of charity not only in India but also in abroad. There are branches of Nirmal Idre. In 1979, she was awarded the Nobel Prize of Peace. The Government of India conferred Padma Shri upon a selflessness service. Mother Teresa is the mother of the world. She loved everyone and was loved by everyone. She passed on 5th September 1997, and the whole world paid a tribute for this noble lady of the present century. Thank you. Good morning, respected Father and my dear friends. I am Michelle, here to speak about Mother Teresa. On August 26, 1910, Mother Teresa was born in Albania, Europe. Her father Nicholas and her mother Jane named her Agnes. She received her First Holy Communion at the age of 5. From that day of her First Holy Communion, a love for souls was within her. Her father's sudden death left the family in a financial strain. Jane raised her children firmly and lovingly, gently influencing her daughter's character and vocation. As a young girl, Agnes was very pious, serviceable and dutiful. When she went to school, she joined the Sodality, a Catholic movement, and came to know about the teaching and the life of Jesus. At the age of 18, moved by a desire to become a missionary, Agnes left her home on September 1928 to join the Institute of the Blessed Virgin Mary, known as the Sisters of Loretto, in Ireland. There, she received the name Sister Mary Teresa after Saint Teresa of Lisieux. On May 24, 1931, with the name Teresa, she took her first vow. She then went to Darjeeling and finished her religious studies as well as her teacher training. She worked on the headmistress of St. Mary's School, Calcutta, for 17 years. When she was working in that school, she observed the poor people lying in huts around the school campus. Father Julian Hemming, the parish priest, was taking care of these people. He often used to share his experience with Sister Teresa, and then she was motivated to be served the poor. When she was traveling to Darjeeling by train for her annual retreat, she heard God's voice saying, "Go to the poor and serve them." In 1946, she started the Society of the Missionaries of Charity with the main aim of serving the poor, the orphan, the sick, and the dying. She went to the slum, she visited families, washed the sores of slum children, cared for old people lying sick on the road, and nursed people dying for hunger and TB. She started each day
with communion in God, and then went out to serve the Lord in the unwanted, the unloved, and the uncared. Mother Teresa became famous for her service to the poor, our service to the poor around the world. Many letters and awards was given to her. In 1962, Indian government conferred the title Padma Shri on Republic Day. In 1971, Papal Peace Prize. In 1972, Nehru Memorial Prize. In 1979, Nobel Peace Prize. The highest award in 1980, she was given the Bharat Ratna Award, the highest award in India. In the same year, the Indian Postal Department assured stamp with her picture. I conclude with the quote of Mother Teresa. All of us cannot do great things, but we can do small things with great love. Thank you. Thank you. ஃபர்ஸ்ட் எடு இந்த போது எடு ஃபர்ஸ்ட் யூடியூப் அங்க பாருங்க அங்க எடுங்க ரைட்டிங்கே biar main makanan.
அதெல்லாம் வேணாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சார்
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us, so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Jokiam from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV ல திரும்பியோ நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது Arpudar Yesu TV மூலமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த Arpudar Yesu TV வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.